Hi, Nisha. This is Lenya. Call me back. Hi, Nisha. This is Dr. Donald here. For tomorrow's meeting, we need those documents. Do not tell me reasons at the last minute, okay? Hi, Nisha. Kadir here. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். Hey, wait. Phone off பண்ணிடாத. Tomorrow is going to be a very special day for us. Can you guess what? Okay, நானே சொல்லிடுறேன். ஆனா இப்போ இல்ல, நாளைக்கு நான் உன்னை மீட் பண்றப்போ. Till then, take care. Bye bye. டேய் சக்கர. ஐயா மண்டாட்டி. என்னடா? டேய் எல்லாரும் சாங்குக்காக ஊர்ல இருந்து ஃபாரின் வருவானுங்க. நான் ஃபாரின்ல இருந்து உசிலம்பட்டிக்கு போனேன். அந்த சாங்லயும் சங்கு ஊதிட்டேடா. சாங்க? ஏன் சாங்குக்கெல்லாம் நீ தான் ஆடணுமா? நாங்க ஆடக்கூடாதா? உனக்கு உங்க அப்பா எவ்வளவு பரவாயில்லடா. அந்த ஆள் நிஜத்தில் தான் பிரிப்பான். நீ ட்ரீம் எல்லாம் பூந்து பிரிக்கிறேடா. மறுபடியும் என் பொண்டாட்டி கனவுல வருவாளான்னு தெரியலையே. டேய் சக்கர லுங்கியை கட்டி ஷார்ட்ஸ் மாத்தேன். எதுக்கு? நிஷா வீடு வரைக்கும் போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம். டேய் ஆய் போற நேரத்துல ஆய் சொல்ல கூப்பிடுறவங்களா மனசாட்சி இருக்காடா? போடா. இன்னையோட நான் மீட் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. இதே நாள் இதே டைம். அதான் ஆனிவர்சரி கொண்டாடலான்னு. சக்கர டொன்டோடாய். This is too much. Come. மச்சான பாத்தீங்க. நில்லு. எனக்கு ஒரு முக்கியமான போன் வரணும். அதான் இது. உன் மாமியார்ட்ட காப்பி சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. அத போய் பாரு. சரிங்க மாமா. மல்லிகா, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உம்மா கொடுக்குற. இதுவே என் பொண்டாட்டி வந்து போன் எடுத்துட்டா என்ன ஆயிருக்கும்? நீ செத்து 16வது நாள் காரியம் ஆயிருக்கும். மகனே. டேய் அப்பா, கல்யாணம் ஆகி உன் புள்ளைங்க வெறுங்கை ஆட்டின்னு சுத்திட்டு இருக்க. அங்க உனக்கு செட்டப் கேக்குதா? மகன் இறா வந்து உன்னை வச்சுக்கிறேன். பக்கத்துல பொண்டாட்டி இருந்தா போனை கொடு. சக்கரை நான் மாசமா இருக்கேன் சக்கரை. என்னமா மாசமா இருக்கிறியா? நம்ம வீட்டு பசுமாடு மாசமா இருக்கு. மாசமா இருந்தா வளகாப்பு பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வை. என்ன வெறுப்பேத்தின்னு இருக்கிறியா? என் பொண்டாட்டிட்ட போனை கொடு. நிம்மதியா பேச விடுறியா? ஹலோ அண்ணே. போனே. இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். என் வீட்டுக்காரர் இனிமே உன்கிட்ட பேச மாட்டாரு. இனிமே நீ என்கிட்ட பேசாத. அப்புறம் கோவத்துல ஏதாவது பேசி விட்டுருவேன். பேச மாட்டேன்றது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறிய. முதல்ல போனை என் பொண்டாட்டிட்ட குடுறி. மச்சான், நான் சொன்னதை வாங்கிட்டீங்களா? என்னது? பாரின் ஜட்டி. ஃபாரின் ஜட்டி யாராவது காய போட்டுருந்தா எடுத்துட்டு வரேன். என் பொண்டாட்டி கிட்ட போனை கொடுங்கடா. மாமா, நான் சரோஜா பேசுறேன். சரோஜா? ஹலோ. ஹாய். ஹே நிஷ். என்ன ரொம்ப ஸ்மார்ட் நினைப்போம். நீ என்னதான் பண்ணாலும் என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. ஜஸ்ட் ஹேட் யூ. உன்னை பத்தி நினைச்சாலே ஆத்திரமா வருது. நிஷா ஒரு நிமிஷம் நான் சொல். இது பார் கதிர், இதுக்கு மேல ஒரு அடியன் கூட வந்த கத்தி அசிங்கப்படுத்திடுவேன். கத்து. எல்லாரும் கேட்கட்டும், கத்து. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ற. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னமோ கொலகாரனை பார்க்குற மாதிரி என்ன பார்க்குற? கல்யாணம் நின்று போனது உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண அதே தேதியில தான் ஊரில் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது உனக்கு தெரியுமா? உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு தெரிஞ்சோ நானும் என் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். இல்லை அதான் உனக்கு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்க நீ. இதில் அஃபெக்ட் ஆனது நானும் தான். எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும் நிஷா? நான் பண்ண மிகப்பெரிய தப்பு உன்னை லவ் பண்ணி தொலைச்சது தான். அதுக்காக தான் உன் கூட சுத்துனேன், உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி உன் கூட பழகினேன். நமக்குள்ள இவ்ளோ நடந்திருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி ஏன் நிஷா நான் அவாய்ட் பண்ணிட்டே இருக்க? இவ்ளோ நாள் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட உனக்கு என் மேல லவ் வரவே இல்லையா? டாக்ஸி. நிஷா, நான் இவ்ளோ சொல்லி நீ போறல? போ நிஷா, போ. நீ என்ன லவ் பண்ற, ஆனா உன் ஈகோ தான் அதை சொல்ல தடுக்குது. ஒரு நாள் நீ என் லவ் ரியலைஸ் பண்ணுவ நிஷா. அது கண்டிப்பா நடக்கும்.
வலிக்குதா? நல்லா வலிக்கிட்டோம். இப்படி கண்மூடித்தனமோட லவ் பண்ணுவாங்க. உனக்கு அடிப்பட்ட விஷயம் மட்டும் உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அந்த ஆள் உயிரே விட்டுருவான். ஆனால் நீ உயிரோட இருக்கிற இல்லை கூட திரும்பி பார்க்க போயிட்டா. உன் நல்ல நேரம் சின்ன சராய் போட போச்சு. இதே கை கால் போயிருந்தா வாழ்க்கையே போயிருக்குண்டா. சொன்ன கேளு மச்சான், இந்த இடவிடத்த லவ்லாம் நமக்கு வேணாம். ஊருக்கு கிளம்புற வழியே பார். வா. Hey Lynn, let's go. What happened? Tell me what happened. No, nothing. What's wrong? Huh? What's this? Who's this? Steve, my ex-boyfriend. Oh, You know, Steve had been behind me for the last 3-4 years and I totally ignored him. He's going to go out of my life forever. He just came to tell me that he's getting married to somebody else. I can't take this. It's too hard. I was so stubborn. So stupid. I know I love him, but it's